அதேதானா அது? அதேதான். இரு நான் போட்டோ எடுத்துக்கிறேன். வீடியோ எடுக்கணும். என்னது வாட்டர் ஃபால்ஸ்ல சொல்றேன். நம்ம குற்றாலம் மாதிரியாவது குடிச்சிட்டு வர முடியாது. எரவிக்குளம் இடத்துல இருக்கும். நல்ல பெருசு. போன தடவை பார்க்காத என்ன வந்து பார்க்கலாம். இங்க பாரு ஈத்தன் பாப்பானே ஏன் உரிச்சு வச்சிருக்காங்க பாண்ட்ரி. இங்கே அடிக்கடி வீட்டில் ஒரே தான் வச்சு கானு மேகி ட்ரையா. அப்பவே க்ரீனாக தானே மேம் இருந்தது. இப்போ நல்லா க்ரீனிஷாக இருக்கா. அப்போ இங்கே அந்த ஹேர்பின்மெண்ட் மாதிரி இந்த வளைவுலலாம் க்ரீனாக தான் இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து 9 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து நாங்கள் உடுமலைப்பேட்டை டு மூணாரில் போகும்போது எடுத்த வீடியோ இது எல்லாமே. இந்த ரூட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக லேண்ட்ஸ்லைடு வயநாடு லேண்ட்ஸ்லைடும் மூணார் லேண்ட்ஸ்லைடும் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 days பிஃபோர் தான் போயிருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வயநாடு லேண்ட்ஸ்லைடு வந்து ஒரு பெரிய ஒரு இது. நான் இதுக்கு முன்னாடி அந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் ஆகிற இடத்துக்கு ஒரு 3 months பேக் வந்து நான் போயிருந்தேன். அதோட வீடியோ கூட இந்த யூடியூப்பில் இருக்குது. அட்டாமலை கிளாஸ் பிரிட்ஜுன்னு ஒரு ஏரியா இருக்கும். அதுக்கிட்ட தான் அந்த சூரல் மலை இந்த ஏரியாலாம் இருந்துச்சு. இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஸோ அந்த இடம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். அது வந்து இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைடு வருமா தெரியல. ஏன்னா அந்த ரிவர் வந்து கொஞ்சம் சின்ன ரிவர் தான், ரொம்ப சின்ன ரிவர் தான். பட் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த சொச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ்லாம் எல்லாமே 900 கண்டி எல்லாமே வந்து அந்த சைடு தான் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக நிறையா ரிசார்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைட் ஆகுமான்னு வந்து எனக்கு உண்மையிலே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அது கரெக்டாக நான் இந்த ட்ரிப் போன ஒரு 4 daysக்கு அப்புறம் தான் இந்தமாரி ஆச்சு. அது ரொம்ப உண்மையிலே ஒரு சோகமான ஒரு விஷயந்தான் அது. உண்மையிலே அதை மறக்க முடியாது. கேரளா மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இழப்பு அங்கே இருக்கிறவங்களுக்கும். ஸோ நம்மளால் ஒரு முடிஞ்ச ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணோன்னா கண்டிப்பாக நானும் பண்ணணுன்றிருக்கேன். பட் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். அந்த டூரிசம் இல்லை வந்து அங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டூரிசம் நம்பி தான் இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் மேக்ஸிமம் உங்கள் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த இது வந்து மூணார் வந்து கரெக்டாக வந்து நான் போனப்போ வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே தெரியும் கேரளா வந்து எல்லாமே ஒரு சீசனு. ஸோ மான்சூன் சீசன் வந்து சொல்லவே வேணாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. போகிற இடம் ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபால்ஸு. இதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் மூணார் ஒரு 6 months பேக். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருந்துச்சு. இதேமாரி போகிற இடம் ஃபுல்லாக க்ரீனிஷாக இதேமாரி உங்களுக்கு வந்து இல்லவே இல்லை. அதனால் நான் இந்த ட்ராவல் இங்கே உடுமலைப்பேட்டை டு மூணார் போன இது மட்டும் ஒரு கொஞ்சம் எங்கெங்கே நல்லா இருந்துச்சோ அதோட கிளிப்லாம் எடுத்து ஒரு 10 minutesக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் கண்டிப்பாக பாருங்கள் கடைசி வரைக்கும். இது வந்து நான் ஃபேமிலியாக தான் போயிருந்தேன். இங்கேயுமே வந்து அங்கங்கே நான் போகும்போதே லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு, மரம் விழுந்துச்சு. ஸோ எனக்கு டிலே ஆச்சு ஒரு 2 hours. லேண்ட்ஸ்லைட்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்தமாரி பெருசாக இம்பேக்ட் எதுவுமே இங்கே இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. என்றைக்கு நீங்கள் போகணுன்னாலும் சரி ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா உங்கள் ட்ரிப்பை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ நான் ரெட் அலர்ட் விட்டுருந்தாங்கன்னா வந்து போகாதீங்க. ஏன்னா கேரளா எப்போதுமே அழகாக தான் இருக்கும். பட் எங்கே எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாமே வந்து நம்ம பியூர் லக்கு தான் இருக்குது. அதனால் அவங்க ட்ரிப்பை வந்து என்றைக்குமே வந்து மான்சூனில் இதேமாரி ரெட் அலர்ட் விடும்போது கொஞ்சம் பார்த்து அலர்ட்டாக இருந்துக்கோங்க. சப்போஸ் ரெட் அலர்ட் வருது, நீங்கள் போய் ஸ்டே பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ரெட் அலர்ட் விட்டாங்கன்னா ஃபைன், நீங்கள் அன்றைக்கே கிளம்பி இமிடியேட்டாக கிளம்பி நீங்கள் தமிழ்நாடு ரீச் ஆகிடலாம் நீங்கள். அதனால் உங்களோட ட்ரிப்பை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து ஒரு நாள் தான் போயிருந்தேன். நான் கரெக்டாக வந்து ஒரு 2 days பிளான் பண்ணியிருந்தேன். மூணாரில் 1 நாள் ஒரு டே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காந்தலூரில் 1 நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன். காந்தலூர் வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து இந்த இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ப்ரே ஃபார் வயநாடு, சேவ் வயநாடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
காட்சி இருக்கா நிற்கிது காரு